தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்துக்கு சேதுதான் காரணம்னு சீக்கிரமா சேதுவுக்கு புரிய வந்து தமிழ்ச்செல்வியை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கத்தோட வீட்டுல தமிழ்ச்செல்வின்னு எல்லாருமே சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி கிட்ட போஸ் இருந்துகிட்டு, ஆமா, இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்துட்டா, இவ இப்படியே இந்த வீட்லயே தங்கிட்டா என்னம்மா பண்றது? டேய், நானும் அதை தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ இந்த வீட்டை விட்டு போகலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ராஜாங்க மாமாவுக்கு அவளை பிடிக்க வந்து கிடைக்கும் போது ஒன்னாவ போட்டு கொடுத்துட்டானா, நீ ஏற்கனவே ராஜாங்க மாமாவை கார் ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணது, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணது எல்லாமே தமிழ்ச்செல்விக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, காட்டுக்குள்ள நீ அந்த மருந்து கொட்டைகளை அவ மண்டையில தாக்கிதான் எடுத்துக்கிட்டு வந்தன்னு அந்த விஷயமும் அவளுக்கு தெரிய வந்து அதையும் போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னையும் சரி என்னையும் சரி இந்த வீட்டை விட்டு மாமா துரத்தி விட்டுருவாரு. ஆனா அந்த தமிழ்ச்செல்வி இருக்க கூடாதுடா, அதுதான் நானுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரி சொல்ல, அம்மா பேசாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியும் பட்டாசு வெடின்னு எப்படியும் அசத்த தான் போறாங்க, அதுல ஒரு பெரிய நாட்டு வெடியா வச்சிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொன்னதை கேட்டதும் உடனே இங்க ஈஸ்வரியோ, டேய் ஏண்டா, ஏற்கனவே பண்ணது உனக்கு பத்தாதா, இதுல இத வேற பண்ணிட்டு ஒரே அடியா ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த தமிழ்ச்செல்வி என்னதான் சேதுவுக்கு பிடிக்கலனாலும் சேதுவோட மனசுல ஏதோ ஒரு மூலையில அந்த தமிழ்ச்செல்வி இருக்கா. நீ வேற ஏதாவது பண்ணி தொலைக்காத, பேசாம அமைதியா இரு. எது நடக்குதோ அதை நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன். இதுல உனக்கு கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல ஏதாவது சொதப்பிட போறடா, அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க போஸ் அடக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தாய் வீட்டு சீதனம் வரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் உள்ள வர்றதை பார்த்ததும் இங்க அப்பத்தா இருந்துகிட்டு, வா வசந்தி, வா செல்லப்பாண்டி, என்ன இந்த பக்கம் தீபாவளி எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்பத்தா வசந்தியையும் செல்லப்பாண்டியையும் பார்த்து கேட்க, உடனே இங்க தமிழ்ச்செல்வி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வேக வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்க, இன்னொரு பக்கம் சேதுவோ அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சுக்கிட்டே ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பத்தா அவங்கள கூப்பிட்டு சாப்பிட சொன்னாலும் சாப்பிடாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க. உடனே இங்க தமிழ்ச்செல்வி, அம்மா என்னம்மா விஷயம், எதுவா இருந்தாலும் தோட்டத்தோட வீட்டுக்கு நான் வந்திருப்பேன்ல, அதுக்குள்ள எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, இல்ல தமிழ், அங்கதான் போனோம், வீடு பூட்டி கிடந்தது, அதான் சரி எப்படியும் நீ இங்கதான் இருப்பன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் இங்க வந்திருக்கோம். சரிம்மா, என்ன விஷயம்? தமிழ், 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட பொண்ணு, அப்படி இருக்கும்போது தாய் வீட்டு வரிசைன்னு தீபாவளிக்கு உனக்கு கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோமா, இந்த பொருளை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியோ செல்லப்பாண்டியும் சொன்னதை கேட்டதும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரியோ, இதுதான் சாக்கு, எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்விய இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு வந்திருக்க வசந்திய பார்த்து, நல்லா இருக்கே, இது எப்பேற்பட்ட குடும்பம், எப்பேற்பட்ட வீடு, உன் பொண்ணு இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்னமோ தாய் வீட்டு வருஷன்னு சொல்லி இங்க எடுத்துக்கிட்டு வர, முதல்ல அதை எடுத்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ, இங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு ஒன்றும் வரிசை கொடுக்க வந்துருல, எனக்காக என் அப்பா அம்மா வந்திருக்காங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உனக்கு வர வர ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு, எல்லாம் உனக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே கூறு கேட்டவளே, வாயை முடிக்கிட்டு பேசாம அமைதியா இரு. அம்மா என்னம்மா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த தமிழ்ச்செல்வி சேதுவுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கா, பாவம் சேது இவளை தொடவே இல்லைன்னு சொன்னான், ஆனா இவ வயிற்றுல சுமக்கிறது சேதுவோட குழந்தைன்னு சொல்றா, இப்படி சொல்றதுக்கு இவளுக்கு வெக்கமா இல்ல, இப்படியெல்லாம் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா, ஆனா இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டு தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா இருந்துகிட்டு, அம்மா இப்பதான் சாவித்திரி அத்தை சரியான போட்டுக்கிட்டு இருக்கு, நீயும் உள்ள இறங்கி எப்படியாவது அந்த தமிழ்ச்செல்வியே இந்த வீட்டை விட்டு துரத்த பாரு, அவ மட்டும் இங்க இருந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல, போமா போ. சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரியோ, அத்தை சாவித்திரி அத்தாச்சி சொல்றதுல தப்பே கிடையாதே, ஏன் சேது நீயே சொல்லு, இந்த தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோட இது கிடையாதுன்னு சொல்லி தானே நீ கோர்ட்டிலேயே போய் விவாகரத்து கேட்க போன, இப்போ மட்டும் அத்தை சொன்னாங்கிறதுக்காக இவளோட சேர்ந்து வாழணும்னு இங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க சேது இருந்துக்கிட்டு,
போதும், எல்லாரும் நிறுத்துங்க. இவ வயித்துல வளர்றது என் குழந்தையே கிடையாதுன்னு நான் எப்பவோ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ கோர்ட்டுல விவாகரத்து கொடுத்துட்டேன். அதனால அவங்களும் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த காலகட்டம் வரைக்கும் இவ கூட நான் ஒண்ணா இருப்பேன். ஆனா இவளை விட்டு கூடி சீக்கிரம் நான் வேலைக்கு போக தான் போறேன். இப்ப இந்த நிமிஷம் இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு கூட அப்பாவும் அப்பத்தாவுக்கும் மட்டும்தான். மத்தபடி இவ கூட சேர்ந்து வாழணும்னு என் மனசுக்குள்ள கொஞ்சம் துளி கூட இடமே கிடையாது அப்படின்னு சேது பயங்கரமா தமிழ்ச்செல்விய திட்டிக்கிட்டு இருக்க. உடனே வசந்தி இருந்துகிட்டு, மாப்பிள வேண்டாம் மாப்பிள, அவ வயித்துல இப்ப புள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அவ மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. அவ உத்தமி, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவ வயித்துல வளர்ற குழந்தை உங்களுடையது, புரிஞ்சுக்கோங்க மாப்பிள அப்படின்னு வசந்தி சேதுகிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏண்டா சேது, நீ என் பேரன் தானே, இந்த வீட்டு வாரிசு தானே, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசலியா? ஏதோ அன்னைக்கு போதையில தான் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசியிருக்கேன்னு பார்த்தா இப்பவும் எல்லார் முன்னாடியும் வச்சு அவ வயித்துல வளர்ற குழந்தை என்னுடைய இது கிடையவே கிடையாதுன்னு சொல்றியே, ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு அப்பத்தா, அன்னைக்குன்னு இல்ல, இப்பயும் நான் தெளிவா தான் இருக்கேன். இவ வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இது கிடையவே கிடையாது கிடையாது கிடையாது. இதை நான் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியோட கற்பு மேல சந்தேகப்பட்டு பயங்கர கோபத்தோட சேது சொல்லிக்கிட்டு இருக்க. எதை வச்சுடா அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்ற? இப்படி பேசுறதுக்கு உனக்கு மனசாட்சி இல்லடா அப்படின்னு அப்பத்தா சேதுவ சொன்னதும் சேதுவோ பயங்கர கோவப்பட்டு, இங்க பாரு அப்பத்தா, அன்னைக்கு இவ கூட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரூம்ல எவ்வளவு ஆசையா இருந்தேன். அப்ப கூட நீ ஃபோன் பண்ணி அவ கர்ப்பமா இருக்கா, அவ கூட எல்லாம் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நீ தான் சொன்ன. அதுல இருந்து என் நுனி விரல் கூட இவ மேல படவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ வயித்துல எப்படி என்னோட குழந்தை வளரும்? கூட இவ இந்த நாடகத்தை நடத்துறானா, ஒருவேளை இந்த வீட்டுல என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ நாடகத்தை நடத்துவா. இவ உண்மையாலுமே கர்ப்பமா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வியோட கற்பு மேல சந்தேகப்பட்டு கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுக்க முடியாத தமிழ்ச்செல்வியோ, போதும் நிறுத்துங்க. இன்னொரு தடவை என் வயித்துல வளர்ற குழந்தை மேல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? உங்க நுனி விரல் கூட என் மேல படலையா? இல்ல, இத்தனை பேர் முன்னாடியும் நான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ வரைக்கும் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் சொல்லாம என்னால இருக்க முடியாது. அன்னைக்கு குடிச்சிட்டு தான் என் கருப்பு மேல நீங்க சந்தேகப்பட்டு கலங்கப்படுத்துனீங்கன்னு நினைச்சு இப்போ வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு போனேன். ஆனா இப்ப என்ன சொன்னீங்க? தெளிவா தான் இருக்கேன், இப்பயும் எனக்கு என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சந்தேகமா தான் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அன்னைக்கு காட்டுக்குள்ள நீங்க தனியா காணாம போனீங்க, ஞாபகம் இருக்கா? உங்களை தேடி நான் காட்டுக்குள்ள என் உயிரையே பணையம் வச்சு வந்தேன். வந்த கொஞ்ச நேரத்துல அங்க காட்டுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழத்தை நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்க. நானும் சாப்பிட்டேன். நீங்க ஏதோ ஆசையா என்னை தொட்டதுனாலதான் நானும் உங்ககிட்ட இணங்கி போனேன். அன்னைக்கு நமக்குள்ள முதல் இரவு நடந்தது, உங்களுக்கு தெரியுமா? இதை எல்லாத்தையும் நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பொறுத்து பொறுத்து போனா இப்படி எல்லார் முன்னாடியும் பட்ட பகல்ல இப்படி என்னையே அசிங்கப்படுத்துறீங்க, என் கற்பை அசிங்கப்படுத்துறீங்க. சொல்லுங்க, என் வயித்துல வளருது உங்களோட குழந்தைதான். இதை என்னால நிரூபிச்சு காட்ட முடியும். உங்களால உங்க குழந்தை இல்லைன்னு நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள நடந்த முதல் இரவை அப்படியே எல்லார் முன்னாடியும் வெட்ட வெளிச்சமா சொல்ல, உடனே அப்பத்தாவுக்கோ, ஏய் தமிழ், என்ன தமிழ் சொல்ற? இதை எதுக்கு நீ எல்லார் முன்னாடியும் சொல்லணும்? இவன் தான் கூறு கெட்டவன் மாதிரி உன் வயித்துல வளர குழந்தைய சந்தேகப்பட்டு பேசுறான். அதுக்காக எல்லார் முன்னாடியும் இதெல்லாம் சொல்லிதான் ஆகணுமா? ஏய்யா சேது, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? அவளோட வயித்துல வளர குழந்தை உன்னுடைய இதுதானு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சேதுவை பயங்கரமா வெளுத்துவாங்க. இங்க சேதுவோ தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டு அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாரு. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இப்ப மட்டும் எதுக்காக பேசாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன உங்க மேல இருந்த தப்ப நான் சொல்லிட்டேனேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கா? சொல்லுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு சேதுதான் காரணம் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்ததும் சாவித்திரி கிட்ட தாமரை இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா இது, இவளோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்போ மாமா தான் காரணமா? ஐயோ, இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு எப்படியாவது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பாவே சேது மாமாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க.
அடியே, அவ வயித்துல இப்பதானடி கரு உண்டாகிருக்கு. அது எப்படி வளர்ந்து குழந்தையா வெளியே வருதுன்னு நானும் பாத்துறேன். நீ கவலைப்படாத. என்னைக்கா இருந்தாலும் சேது உனக்கு தான் சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி சொன்ன உண்மைகள் எல்லாத்தையும் கேட்டு இங்க சேதுவோ குற்ற உணர்ச்சியோட அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, தமிழ், என்ன மன்னிச்சிரு தமிழு. நான் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனா? ச்சே, என்ன நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. என்ன மன்னிச்சு தமிழ். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட காலை பிடிச்சு இங்க சேதுவோ அழுதுகிட்டு இருக்காரு.